நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தாலும் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ஜல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சார். கன்னி ராசி பத்தி பேச போறோம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஏதோ கேட்டதுக்கே என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு கமெண்ட் பண்றாங்க. சோ சொல்லிருங்க அவங்களை பத்தி நீங்களே. கன்னி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களை கவர்ந்து இருக்கும் தன்மை உண்டு. அட்ராக்ஷன் ஆமா, உங்க பாஷையில சொன்னா அது அட்ராக்ஷன். ஆமா, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கலோக்கியராவே பேச கேட்டிருப்போம். நீ கன்னி ராசியாப்பா, உன்னை சுத்தி ஒரு 4-5 பேர் எப்பவுமே இருக்காங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி அது ஆணா இருந்தாலும் கேட்பாங்க, பெண்ணா இருந்தாலும் கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஒருத்தவங்களை எப்படி கேட்ச் பண்ணலாம், அவங்க நம்ம கூட இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறக்காண்டி இவங்க இயல்பாகவே விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஏன்னா எந்த இடத்துல அதிகமா கூட்டம் வரும், அன்பு விட்டு கொடுத்தல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு நட்பு வட்டாரம் கூடவே இருக்கும். சோ இப்போ கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம பழகக்கூடிய ஒரு மிக மென்மையானவர்கள். அந்த அளவுக்கு இவங்களுடைய தன்மை இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் இந்த ராசியில தான் என்ன பண்றாருன்னா திரிகோணஸ்தானம் பெறுகிறார், அதாவது வலிமை அடைகிறார் அர்த்தம். சுக்கிரன் இங்க என்ன பண்றாருன்னா வலிமை இழக்கிறார். அப்ப கன்னிராசிக்காரங்கிட்ட பாத்தீங்கன்னா காசு பணம் நிறைய இல்லாட்டியும் பாசத்துக்கு அன்புக்கு பஞ்சமே கிடையாது. எப்பவுமே ஒரு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பழக மாட்டாங்க, ஒரு வண்டி கொடுக்குறாங்கிறக்காண்டி பழக மாட்டாங்க. ரியாலிட்டியாவே அந்த புரிதலுடன் பழகக்கூடிய மென்மையான தன்மை அவங்களுக்கு உண்டு. ஆனா கன்னிராசிக்காரங்கள மேக்சிமம் எங்க போய் லாக் ஆறாங்கன்னா பணம் யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல லாக். இவங்க நட்பு, இவங்களுடைய உறவு, இவங்க கூட பழகக்கூடிய நபர்கள் எல்லாருமே இவங்களோட பணம் வாங்கிட்டாலும் இவங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இவங்க எத்தனை தடவை அன்பை காட்டினா சரி, இல்ல பலரோடையும் பேச போறோம், பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே இவங்க விட்டு விலகிக்கிட்டே இருப்பாங்க. சோ பணம் விஷயத்துல மட்டும் கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல அதிகமா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதிகமாக புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன படிக்கிறீங்க? நான் இப்பதான் டபுள் டிகிரி முடிச்சேன், இன்னொரு டிகிரி படிக்கலாம் நினைச்சேன், இப்பதான் நான் ஒரு கோர்ஸ் முடிச்சேன், திரும்பி ஏதாவது படிக்க நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக படிக்கக்கூடிய தன்மை. எதையாவது ஒரு புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நியூஸ் பேப்பரை படிப்பாங்க, ஏதாவது ஒரு கதை அந்த கதைகளோட நுணுக்கங்களை தெரியக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓகே சார். இவங்க என்ன மாதிரி கஷ்டங்களை வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க? மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்க யார நம்பினாங்களோ, யார அதிகமா கேர் பண்ணாங்களோ அவங்க மூலமா மட்டும்தான் நம்பி ஏமாந்தேங்கிற ஒரு வார்த்தை இவங்களுக்கு கஷ்டமான விஷயம். நான் இவரை நம்பினேன், என்னை ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு கஷ்டம் பார்த்தீங்களா, அது கன்னி ராசிக்கு அந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அந்த தாட் அவுட் அவங்க வெளியே கொண்டு வர வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். அந்த ஒண்ணுதான் அவங்களுக்கு பெரிய கஷ்டம். இவங்களை ஏமாத்தாத வரையும் இவங்க அப்படியே ஒரு ஸ்டாரா மின்னுவாங்க. இவங்க ஏமாத்திட்டாங்கன்னா இவங்க அடுத்து என்ன சொல்ல துடியா துடிச்சிருவாங்க. அப்படியே கஷ்டங்கள் மனசுக்குள்ள வெளியே அவ்வளவு கஷ்டங்கள் உள்ள இருக்கும், ஆனா அப்பயும் வெளியே காட்ட மாட்டாங்க. பொதுவா இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போலாம்? இவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆண்டாள் வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்ல ஆண்டாள் அம்மை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த அன்னையோடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சா இவங்களுக்குள்ளேயே அந்த ஆதிக்கத்தை கொண்டு வரலாம். அந்த புதனுடைய வலிமையும் இவங்களுடைய இயல்பான தன்மையும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படக்கூடிய தன்மை
இவங்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமையில போய் இவங்க ஆண்டாள் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு சூப்பரான ஒரு வெற்றி உண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சார், இவங்க கஷ்டங்களே அனுபவிச்சுட்டு வராங்கன்னு சொல்றீங்க. இவங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லது நடக்கும்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இவங்களுடைய குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை மட்டும் நேசிச்சு இவங்க தினமும் இவங்க கண்ணாடியை பார்த்து இவங்க ரசிச்சு இவங்க லைஃப்பை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க காலம் அற்புதமான காலமா இருக்கும். இவங்களுடைய லைஃப்பை இன்னொருத்தவங்கிட்ட ஒப்படைச்சு இது நான் உன்கிட்ட அன்பு காட்டுறேன், எனக்கு நீ உதவி செய்வ அப்படிங்கிற மாதிரி இவங்க ரியலா அவங்ககிட்ட போய் அர்ப்பணிக்கும் போதுதான் இவங்களுக்கு நிறைய கஷ்டம். அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க மேல ஒரு தன்னம்பிக்கை, இவங்க மேல ஒரு அன்பு வைக்கிறது, இவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்களை தலையிடாம இருப்பது இவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் சொல்லலாம். ஓகே சார், அப்போ எந்த ராசிக்காரங்க கூடயும் ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? இவங்க எல்லா ராசிக்காரங்களையும் அதிகமா ஒத்து போறது இவங்கதான். ஆனா என்னன்னா எல்லாரிடமும் அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறது நம்ம கன்னிராசி தான். சோ அதனால இவங்க யார்ட்டும் ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க பிடிக்காத ஆளுங்க யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவங்க எல்லாத்தையும் கேட்சிங் ஆயிறாங்க. ஆனா இவங்கள்ட்ட ஓகே பண்ணி வர எல்லாருமே இவங்க கூட ரியலா இருக்காங்களா அப்படின்னா அது வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு பாக்குறோம். ஏதாவது ஒரு சில ராசி இருப்பாங்கல்ல இவங்க கூட ஒத்து போற ராசி, எந்த ராசி சொல்றீங்க? இவங்க கூட ரொம்ப ரியாலிட்டியா நான் புரிதலோட இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்காரங்க கூட ரொம்ப ஒரு ரியாலிட்டி அன்போட இருப்பாங்க. அதுக்கு அடுத்த இதுன்னு வந்து ரிஷபராசி. செகண்ட் பார்ட் வந்து ரிஷபராசி எடுத்துக்கலாம். மகரமும் ரிஷபமும் நம்ம கன்னிக்கு ஒரு அந்யுன்யமான ஒரு உறவாக இருக்கும், நட்பாக இருக்கும். அதே போல கணவன் மனைவியா இருந்தாலுமே விட்டு கொடுத்து போய் கொஞ்சம் கேட்சிங் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கும். இவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து வேணா நம்மளுடைய மீனமா எடுத்துக்கலாம். மீன ராசி எப்பவுமே 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் நமக்கு எப்பவுமே ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, அது வேற விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் கேரிங்கா இருக்கக்கூடிய தன்மை நம்முடைய மீனராசிக்கு உண்டு. இவங்க யார்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு வச்சீங்கன்னா இவங்க கும்பராசிக்காரங்கிட்டையும் கும்பராசிக்காரங்கிட்டையும் மேசராசிக்காரங்கிட்டையும் என்ன பண்ணும், கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு பாக்க. ஓகே சார், இவங்களோட லக்கி கலர்ஸ் என்ன, லக்கி நம்பர்ஸ் என்ன? இவங்களுடைய லக்கி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப செட் ஆகும். 5ஆம் நம்பர் உங்களுக்கு அற்புதமான நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர். 5, 3 இவங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸா இருக்கும். இவங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இவங்களுக்கு கிரீன் கலர் ரொம்ப செட் ஆகும். கிரீன் வந்து இவங்களுக்கு அப்படியே ஒரு பிடித்தமான கலர். அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மேக்சிமம் வெள்ளை கலர். சமாதானத்தோட அறிகுறி மாதிரி வெள்ளை கலர்னு சொல்லிட்டீங்க. அந்த ரெண்டும் வந்து இவங்களுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய கலர். கண்டிப்பா சார், நம்ம எல்லாரும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு இங்க வந்துட வேண்டியதா. ரொம்ப நன்றி சார். நன்றி.